ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, டெய்லி டெஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம ஃபோர்த் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 3 டெஸ்ட் வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணாதவங்க அதையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு லெசன், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டெய்லி 1 லெசன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ நம்ம அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 6வது பாடம், லெசன் 6. சரியா? 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் 6 வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ கையில் வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்டும் பென் எடுத்துக்கோங்க, இல்லை ஓஎம்ஆர் ஷீட் இருந்தால் அதுலேயும் வந்து நீங்கள் ஷேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அடுத்து நீங்கள் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெஸ்ட் மட்டும்தான் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் இந்த 40 கொஷினுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரியா? ஸோ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோ, உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய மார்க், அதை ரெண்டையும் சேர்த்து கீழே வந்து நம்மளுடைய வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற மாணவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருக்கும். சரியா? ஸோ அது வந்து உங்களுக்கே வந்து புரியும். சரியா? ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மார்க் ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம சொல்கிற விஷயம் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெளிவாக புரிய வரும். சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சில கொஷின் லென்த்தாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் தமிழை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம டைம் கொடுப்போம். சரியா? ஸோ அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. சப்போஸ் போட முடியலை அப்படின்னா பாஸ் பண்ணி போட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு வாங்க. சரியா? ஆனால் எல்லா கொஷினையுமே முழுசாக ரீட் பண்ணுங்க. ஓகேவா? முழுசாக ரீட் பண்ணி பதில் போடுங்க. அதுதான் வந்து உண்மையான டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. காத்தப்பன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், ஒண்டி வீரன், மருது சகோதரர் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ 4ல் எது சரியான ஆப்ஷன் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ ஃபுல்லாக நேம் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும். ஓகேவா? ஸோ ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் கூட நீங்கள் போடுங்க. ஓகே. செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் பாருங்க. வேலு நாச்சியார் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 4 சென்டென்ஸ்ல எது வேலு நாச்சியார் பத்தின தவறான ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ்ல காட்டுறேன். ஓகே. கீழே பாருங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு. அதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல் எது சரி அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 3வது கேள்வி. துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ஊமத்துரை, ஆப்ஷன் பி செவத்தையா, ஆப்ஷன் சி சின்னமருது, ஆப்ஷன் டி தீரன் சின்னமலை. 4 பேர்ல யார துரைசிங்கம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க? ஆன்சர் போடுங்க. குயிக்கா போடுங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதெல்லாம் வந்து 10 செகண்ட்ஸ் தான் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம எடுத்துக்கிறணும். சரியா? ஸோ அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. 4வது கேள்வி. கிழக்கு பாளையங்களை தேர்வு செய்க. மேற்கு பாளையம், கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பாளையங்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல எதெல்லாம் வந்து கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு பாளையம் யாருக்கு கீழே இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய எது எது வந்து சம்மந்தப்பட்டு வந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. 4th கொஸ்டின். ஏபிசிடி எது சரியான ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் போமா? 5வது கேள்வி பாருங்க. சரியான விடையை தேர்வு செய். 5வது கொஸ்டின். காவேரி போர்
அறச்சலூர் போர், ஓடாநிலை போர், இறுதிப் போர். இதுல எது வந்து சரின்னு கேட்குறாங்க. அந்த போர் நடந்தது அந்த வருஷம் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன்ப்பா. ஸோ டெஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டா, ஆர்வமா அட்டெண்ட் பண்றத விட கன்டினியூவா அத அட்டெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ நான் எப்பயுமே சொல்ற மாரி தான். நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்கல, பாதி படிச்சிருக்கீங்க, முக்காவாசி படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்க எந்த லெவல்ல நீங்க படிச்சிருந்தாலும் சரி. ஓகேவா? டெஸ்ட்ட வந்து கரெக்ட்டா, ப்ராப்பரா அந்த டைம்ல அட்டெண்ட் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஸோ நீங்க ரெகுலரா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்ட வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு டைமிங் செட் பண்ணி, ஸோ அந்த டைம்ல ரெகுலரா நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஓகே. அடுத்து 6த் கொஸ்டின் பாருங்க. 6வது கேள்வி. பூலித்தேவர் யாருடைய ஆதரவை பெற முயன்றார்? மைசூர் ஐதர் அலியா, பிரெஞ்சுக்காரர்களா, டச்சுக்காரர்களா? இதுல யாரு கூட பூலித்தேவர் வந்து இதுல யாருனுடைய ஆதரவு வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? போட்டிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 7th கொஸ்டின் பாருங்க. சாரிப்பா. 7th கொஸ்டின் 7th கொஸ்டின் தமிழ் மட்டும் டைப்பிங் மிஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. 7th கொஸ்டின் பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நான் வந்து எப்பயுமே சொல்றது. நம்ம தமிழ், இங்கிலீஷ் 2யுமே வந்து ரீட் பண்ணிக்கிறணும். நீங்க தமிழ் வழியில தேர்வு எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஆங்கில வழியிலே தேர்வு எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, 2 லாங்குவேஜையுமே ரீட் பண்ணி புரிஞ்சு, அத வந்து கேப்பபிளா வந்து நீங்க மாறிக்கிறணும். சரியா? ஹூ வாஸ் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃபீசர் ஹூ அட்டாக்டு தி காளையார் கோயில் பேலஸ் இன் 1772? காளையார் கோயில் கோட்டைய 1772ல எந்த ஆங்கிலேயர் வந்து அட்டாக் பண்ணாருன்னு கேக்குறாங்க. சரியா? கேப்டன் கேம்பல்லா, கேப்டன் ஜில்லஸ்பியா, இல்ல கர்னல் பான்ஜோரா, இல்ல கர்னல் ஜார்ஜா? லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர், லெப்டினன்ட் கர்னல் ஜார்ஜ். இந்த 4 பேர்ல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 7th கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. சாரி ஃபார் தட். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆஃபீஸர் காளையார் கோயில் பேலஸை 1772ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தமிழில் எழுதுறவங்களும் போட்டுருங்க. அடுத்து 8th கேள்வி போலாமா? 8வது கொஸ்டின் பாருங்க. 1772ஆம் ஆண்டு காளையார் கோயில் அரண்மனையை தாக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி யார்? ஓ! அதான்ப்பா இங்க டபுளா டைப் ஆயிருக்கு. 2 தடவ. ஓகேவா? ஸோ இதுவும் அதே கொஸ்டின் தான். சரி, ஓகே. 8th கொஸ்டினுக்கும் அதே சேம் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்க 7த்துக்கு என்ன போட்டீங்களோ, அதே ஆன்சர 8த்துக்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் அது மட்டும் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 2த்துக்கும் சேம் ஆன்சர் தான். ஓகேவா? நான் இங்கேயே சொல்ட்டேன். அடுத்து 9வது கேள்வி பாருங்க. ஆட்சியர் ஜாக்சன் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு, அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆட்சியர் ஜாக்சன் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு, அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறான். எஸ்.ஆர். லூசிங்டன்னா, ஜார்ஜ் வாஷிங்டன்னா, வில்லியம் பியூலேவா, இல்ல பால் காலிங்வுட்டா? 4 பேர்ல யாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா போடுங்க. ஓகேவா? அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெஸ்ட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல சோர்வு ஏற்படலாம். சரியா? ஒரு சில நேரங்கள்ல சோர்வு ஏற்படலாம். நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண வேணாம் அந்த மாரி வந்து தெரியலாம். ஸோ இந்த மாரியான ஒரு சில தடங்கல்கள் உங்களுக்கு வரலாம். சரியா? ஆனா அப்படி வந்தாலும் நீங்க அத பீட் பண்ணி நீங்க எவ்வளோ தூரம் போராடி வரீங்களோ, அவங்களுக்கு தான் வந்து சக்சஸ். சரியா? நம்ம வந்து இந்த டெய்லி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற டெய்லி 1 லெசன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஒரு 60 லெசன் நம்ம மெயினா வந்து கவர் பண்ண போறோம். மெயின் லெசன்ஸ் ஒரு 60 பாடங்கள் மெயினா கவர் பண்ண போறோம். சரியா? ஸோ இதுலருந்து நம்மளுக்கு அதாவது இப்போ ஒரு 75 கேள்வி. ஓகேவா? அதுல வந்து சயின்ஸு, ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 15 கேள்வி அந்த மாரி நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னாலும், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 60 கேள்விகள்ல 30லேருந்து 40 கேள்விகள் வரக்கூடிய ஒரு 60 பாடங்கள் மெயினா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டையும் யாரு லேட் ஆனாலும் பரவால்ல. அதான் நான் எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம
ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு போட்ட டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ண முடியாம போலாம். ஆனா, நீங்க நாளைக்கு அத அட்டெண்ட் பண்ணிட்டு, நாளைக்கான டெஸ்ட்டையும் நீங்க அட்டெண்ட் பண்ணி கன்டின்யூ பண்ணிறணும். புரியுதா? நீங்க இடையிலே பிரேக் பண்ணாம, நீங்க எப்போ இந்த டெஸ்ட்ட ஃபுல்லா கன்டின்யூ பண்ணி முடிக்கிறீங்களோ, இந்த 60 பாடங்களும் நம்ம போடுற பாடங்கள ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். சரியா? ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டார்கெட்ட இதா வந்து செலக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறது, நீங்க எக்ஸாம்ல 3 மணி நேரம் உள்ள உட்கார்ந்திருக்கும்போது என்னைய நெனச்சு பார்ப்பீங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம சொல்றது உங்களுக்கு எவ்வளோ தூரம் அது தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது, இந்த 40 கொஸ்டின் நீங்க போட்டு பார்த்தது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா வந்து இருக்கும். சரியா? ஏன்னா, அதுக்கு தான் நம்ம டைமிங் கூட கரெக்ட்டா 30, 40 செகண்ட் தான். கம்மி கம்மியா வச்சு நமக்கு அது ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு, சார் நீங்க வேகமா போற மாரி இருக்கு. அந்த மாரி தோணலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு தான். ஓகேவா? இன்னும் ஒரு 5 டெஸ்ட், 10 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்பீடே வந்து உங்களுக்கு வந்து லேகா தெரியும். ஏன்னா இவ்வளோ நேரம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போலாமே அப்படிங்கிற மாரி தெரிய ஆரம்பிக்கும். சரியா? அது எல்லாமே பழக பழக பாலும் புளிக்கும். சரியா? பழக பழக பாலும் புளிக்கும். எறும்பு ஊற கல்லும் தேயும். சரியா? நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யணும். அது மட்டும் தான் இங்க விஷயமே. ஓகேவா? எப்ப இந்த டெஸ்ட்ட நீங்க டெய்லி கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். நீங்க சொன்னா அத கரெக்ட்டா செய்வீங்க அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சரியா? உங்களுக்குள்ளே வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து உருவாகும். சரியா? நம்ம சொன்னா, நம்ம டெய்லி டெஸ்ட்ட கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுருவோம். நம்ம கண்டிப்பா இந்த டெஸ்ட்ட நம்ம இத்தன டெஸ்ட் எழுதிட்டோம். இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் வந்து உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். சரியா? ஸோ அத நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 10, 15 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பவே உங்களுக்கு இது பத்தின கருத்துக்கள் எதுவும் இருந்தா, அத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. சரியா? ஸோ அடுத்து 10த் கொஸ்டின் போலாம். ஓகே. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 10th கொஸ்டின் போவோம். திப்புவின் இறப்பிற்கு பிறகு தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திப்புவோட இறப்புக்கு பின்னாடி தீரன் சின்னமலை அவர்கள் வந்து ஒரு கோட்டைய வந்து எழுப்புனாரு. ஸோ கோட்டைய எழுப்பி அங்கேயே தான் வந்து அவர் இருந்தாரு. ஸோ அந்த கோட்டையினுடைய பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓடாநிலை, சின்னமலை, கொங்கு கோட்டை, இது எதுவும் இல்லை. 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 11வது கொஸ்டின் 11th கொஸ்டின் பாருங்க. 11th கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பானர்மன் யாரை தூதராக அனுப்பினார்? வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் மேஜர் பானர்மன் இருக்கார்ல, அவர் வந்து தூது அனுப்புவாரு. போய் வீரபாண்டிய கட்டபொம்மன வந்து என்கிட்ட சரணடைய சொல்லு. அப்படி சரணடைஞ்சா இந்த கோட்டைய விட்டு போயிருவேன். இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மேஜர் பானர்மன் வந்து ஒருத்தவர அனுப்பிச்சு விடுவாரு. அவர் யாருப்பா? சுப்பிரமணியனார், ஊமத்துரை, ராமலிங்கர் 3 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 12th கொஸ்டின் பாருங்க. 12வது கேள்வி. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் எது? இதெல்லாம் நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். ஓகேவா? நம்ம அந்த ஆங்கிலேய ஆட்சிய பொறுத்த வரைக்குமே, நம்ம பார்க்குறது இந்த ஒரு 5, 6 தலைவர்கள் தான். வேலுநாச்சியார், பூலித்தேவர், அதுக்கப்புறம் வந்து தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், இந்த மாதிரி ஒரு 4, 5 தலைவர்கள் தான் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? முக்கியமா சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய அந்த பிறப்பு தேதி இருந்தா பிறப்பு தேதி, இல்ல ஆட்சிக்கு வந்த தேதி இருந்தா மெயினா வந்து தூக்கிலிடப்பட்டது. ஓகேவா? அதுல வந்து அப்படிதான் இருக்கும். கோட்டைய வந்து கைப்பத்துனது, இல்ல தூக்கிலிடப்பட்டது, அ பூலித்தேவர் வந்து நாடுலருந்து போனது. ஸோ இந்த மாதிரியான அந்த வருடங்கள், இந்த மாரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப கட்டபொம்மன்னா, கட்டபொம்மன் என்னைக்கு தூக்கிலிடப்பட்டாரு? தீரன் சின்னமலைன்னா, தீரன் சின்னமலை என்னைக்கு தூக்கிலிடப்பட்டார்? இந்த மாரி இத மட்டும் தனியா எடுத்து வச்சு, அதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் மாரி கிரியேட் பண்ணி, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். 13வது கேள்வி பாருங்க. 13த் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. 4 கூற்று குடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏபிசி எது கரெக்ட்ன்னு பார்த்துக்கோங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது சரின்னு பார்த்து போடுங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன். ஓகேப்பா. ஸோ கீழ இங்கிலீஷ்லயும் காமிக்கிறேன். ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
அடுத்த கேள்வி போலாம். ஸோ 14th கொஸ்டின் 14வது கேள்வி பாருங்க. வேலுநாச்சியார் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. 4 கூற்று குடுத்துருக்காங்க. 4 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அபவுட் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் பற்றிய சரியான கூற்று. இங்கிலீஷ்லயும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சேமா தான் இருக்கும். சென்டென்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 15th கொஸ்டின் 15வது கேள்வி. பின்வரும் வாக்கியங்களை கவனி. எது சரின்னு கேட்குறாங்க அப்பனா. பின்வரும் வாக்கியங்கள்ல எது சரியா இருக்கு, எது தப்பா இருக்கு? 1 மற்றும் 2, 2 மற்றும் 3, 1 மற்றும் 3, 1, 2, 3. எது சரியான ஆப்ஷன்னு போடுங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் காட்டுறேன். இங்கிலீஷ்லயும் காட்டுறேன் கொஸ்டினை. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? 16வது கொஸ்டின். வேலூர் புரட்சிக்கான உடனடி காரணத்தை கண்டறிக. 16வது கொஸ்டின். 4ஆ? ஆமா. 4 சென்டென்ஸ் குடுத்துருக்காங்கப்பா. முதல்ல இந்த 3 சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. ரீட் பண்ணிட்டீங்களா? ஸோ கீழே குடுத்துருக்கதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 17th கொஸ்டின் பாருங்க. 17வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் குறித்த குற்றச்சாட்டுகளை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். குழுவில் இடம் பெறாதவர் யாவர்? கொஸ்டினை கரெக்டா ரீட் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்ப தப்பா ரீட் பண்ணீங்க? யாரெல்லாம் தப்பா ரீட் பண்ணீங்களோ லைக் போடுங்க பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் குறித்த குற்றச்சாட்டுகளை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு தெரியப்படுத்தினார். குழுவில் இடம்பெற்றவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி இந்நேரம் ரீட் பண்ணியிருப்பீங்க. சரியா? ரீட் பண்ணிட்டு தப்பா ஆன்சர் போட்டுருவீங்க. ஓகேவா? இந்த தவறுகள் தான் செய்யக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் தெளிவா ஒவ்வொரு கொஸ்டினையும் தெளிவா ரீட் பண்ணணும். இதுக்கு தான் நான் வந்து ஆன்சர் நம்ம சொல்லல குழப்பாம ஃபுல் ஃபோக்கஸ்டா டெஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்கறது. ஓகேவா? 2வது நான் ரீட் பண்றது லேட்டா ரீட் பண்றேன். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ரீட் பண்றேன். அதுக்கு தான். ஓகே. 17th கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 1 மினிட் இருங்க. ஓகேப்பா. 17th கொஸ்டின் பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 18th கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வாக்கியங்களை கவனி. சரியான விடையை தேர்வு செய். 3 சென்டென்ஸ்ல எது கரெக்ட்னு பாருங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸ் நடத்தும்போது ஒவ்வொரு பேரா லைன் பை லைனா வந்து நடத்துனது. நீங்க நினைச்சிருக்கலாம், என்ன இவ்வளோ நேரம் நடத்துறாரு இவரு? இவ்வளோ நேரம் லைன் பை லைனா சொல்லணுமா? என்னன்னு கண்டென்ட் சொன்னா போறாதா? அப்படின்னு. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டா நீங்க எப்படி வெறும் கண்டென்ட்டை வச்சு பதில் எழுதுவீங்க? புரியுதா? ஸோ இதுக்கு தான் நம்ம லைன் பை லைனா வந்து நடத்துறது. இப்படி கேட்பாங்களான்னா இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு. குரூப் 4 வந்து கிட்டத்தட்ட இப்போலாம் குரூப் 1 தரத்துக்கு போய்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்படிங்கிறபோது இப்போ முன்னாடி மாதிரி இந்த ஒன்லைன்லாம் கிடையாது. எல்லாமே சென்டென்ஸ் டைப் தான். ஸோ அதனால கவனமா ரீட் பண்ணி போடுங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 19வது கேள்வி பாருங்க. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் எந்த ஆண்டு அப்படின்னு கரெக்டா போடுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. டேட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இயர் எல்லாமே சேமா தான் இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க.
On what date were the Marudh brothers hanged? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 20வது கேள்வி பார்ப்போமா? 20வது கேள்வி பாருங்க. பிறவி போர் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? பிறவி போர் வீரர். பார்ன் வாரியர். வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலை, கேம்பல், யூசுப் கான். ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? 21வது கேள்வி பாருங்க. 21st கொஸ்டின். ஈஸியான கேள்வி. எங்கு நடைபெற்ற மோதலில் மேஜர் பானர்மேனால் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார்? ஓகே. அடுத்த கொஸ்டின் 22. யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன? யாருடைய வழிகாட்டுதல்பா? அரியநாதர், நாகமநாயக்கர், விஜயரங்க சொக்கநாதர், திருமலை நாயக்கர். 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு பாருங்க. இங்கிலீஷ்லயும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. 22. அடுத்து 23வது கேள்வி பாருங்க. வேலூர் புரட்சியின் முதல் பலியாக கருதப்படுபவர் யார்? வேலூர் புரட்சியில முதல்ல பலியானவர் யாரு? முதல்ல ஒரு குண்டு வாங்கி அவர் தான் முதல்ல இழப்பாரு. கில்லஸ்பியா, பான்கோட்டா, மேஜர் கூட்ஸா, கர்னல் மிகாரஸா? யாருன்னு கரெக்டா போடுங்கப்பா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி, சி, டி எது கரெக்ட்னு பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப டைமிங் எடுத்துக்க கூடாது. ஒரு 20 செகண்ட் தான், ஓகேவா? 15லேருந்து 20 செகண்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய டைமிங் கன்சியூம் ஆகும். அதை பூரா நம்ம இந்த மாதிரி ஒன்லைன் கொஸ்டின்ல சேவ் பண்ணணும். வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. சரியானது தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியான கூற்று எது? 4 கூற்று கொடுத்துருக்காங்க வேலூர் புரட்சியை பத்தி, காரணங்களை பத்தி. இது ஃபுல்லா தமிழ், ரீட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வெர்ஷனும் காட்டுறேன். ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? 25வது கேள்வி பார்ப்போம். சரியான விடையை தேர்வு செய். சரியான விடை 4 சென்டென்ஸ். அதே மாதிரி சேம் 4 சென்டென்ஸ். 4 சென்டென்ஸ்ல எது சரி? கீழே அதே இது இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சேம் தான். இந்த ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ எது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலையும் ரீட் பண்ணிவிட்டு எது சரியான சென்டென்சஸ்ங்கிறத மட்டும் போடுங்க. அடுத்து 26வது கேள்வி போகலாமா? ரீட் பண்ணிட்டீங்களா? போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? குயிக்காக போடுங்க. சரி. 26th கொஸ்டின் போகலாம். 26வது கேள்வி. வீரபாண்டிய கட்டபொம்மனை அவமானப்படுத்திய வழக்கில் கலெக்டர் ஜாக்சன் அவர்களை பணியிடை நீக்கம் செய்த ஆளுநர் யார்? வில்லியம் பிரவுனா, வில்லியம் ஹென்ரியா, எட்வர்ட் கிளைவா, இல்ல இவங்க யாருமே இல்லையா? ஏபிசிடி எந்த ஆன்சர் கரெக்ட்? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? 27வது கொஸ்டின் பார்க்கலாம். 27th கொஸ்டின் பாருங்க. மேட்ச்பா. மேட்ச் கரெக்டா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஊர்களை இணைக்கணும். ஓகே.
பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லயும் காட்டுறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி போலாம். 28 பாருங்க. வேலூர் புரட்சிக்கு பின்னர் திப்பு சுல்தானின் மகன் எங்கு அனுப்பப்பட்டார்? வேலூர் புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் திப்பு சுல்தானுடைய மகன்களை ஒரு இடத்துக்கு நாடு கடத்திடுவாங்க. அது எந்த நாடுன்னு அது எந்த இடம்னு கேட்குறாங்க. மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், அலகாபாத். டக்கு 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 டக்குன்னு அடிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 29 பாருங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிட்டாகி அதை 2 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஸோ அது எதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் யார் சரியான ஆன்சர் சொல்றீங்க அப்படின்னு. அடுத்து 30வது கேள்வி பார்க்கலாம். 30வது கேள்வி பாருங்க. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி டேஸ் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னன்னா, அந்த இராணுவ விதிமுறைகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? ஸோ அந்த இராணுவ விதிமுறைகளை வெளியிட்ட தளபதி யாரு? கில்லஸ்பியா, சர் ஜான் கிரடாக்கா, மேஜர் காலிவுட், சர் ஜான் ஹென்றி? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? 31வது கேள்வி, 31st கொஸ்டின். வேலு நாச்சியாருக்கு, ஓகேவா, இது வேலு நாச்சியாருக்கும் அவர்தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னர் யார்? வேலு நாச்சியாருக்கும் அவங்க மகளும் வந்து இங்கே முத்து ஒடுகுநாதர் இறந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல தஞ்சம் புகுருவாங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் உதவி பண்ணுவார். ஓகேவா, அது யார் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுல? லட்சுமி நாயக்கரா, ஆனைமலை நாயக்கரா, பூஜை நாயக்கரா, கோபால் நாயக்கரா? 4 பேர்ல யாருன்னு போடுங்க. அண்ட் எந்த ஊருன்னு போடுங்க. சரியா, அவங்க இங்கேருந்து போய் ஒரு ஊர்ல பதுங்கி இருப்பாங்க. அங்கே தான் இவர் வந்து உதவி பண்ணியிருப்பாரு. அந்த ஊர் எதுங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இது உங்களுக்கான கேள்வி. பார்ப்போம், நீங்க சரியா படிச்சீங்க, நீங்க உண்மையா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சரை கரெக்டாக கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துவீங்க. யார் யார் வந்து கரெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து 32வது கேள்வி பாருங்க. பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? பாளையக்காரர் முறைங்கிற ஒன்றை கொண்டு வந்தது யார்? ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது விஸ்வநாத நாயக்கர், பிரதாபருத்ரன், ஆரியநாதர், சிம்மருத்ரன் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ரொம்ப நேரம் கொடுத்தா நீங்களே டென்ஷன் ஆயிருவீங்க. 33வது கேள்வி பாருங்க. 1806ஆம் ஆண்டு வேலூர் கழகத்தை 1857இல் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று யார் கூறினார்? மங்கள் பாண்டே, வி.டி. சவாஸ்கர், வில்லியம் கேவண்டிஸ் பெண்டிங், கர்னல் ஜாக்சன்? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? ஸோ 34வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேக்குறாங்கப்பா. அதாவது எது சரின்னு கேட்கல, எத்தனை சரின்னு கேட்குறாங்க. 1 மட்டும் சரியா, இல்ல எல்லாமே சரியா, 3மே சரியா, இல்ல 2 மட்டும் சரியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாருங்க கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. கவனமா ரீட் பண்ணி பொறுமையா போடுங்க. இங்கிலீஷ்லையும் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 35வது கேள்வி பார்க்கலாமா? 35 பாருங்க. ஹைதர் அலியால் ஏன் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை? 3 சென்டென்ஸ் இருக்கு. ஹைதர் அலியால்
ஏன் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை? ஏன் அவர்னால உதவ முடியாம போச்சு? தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாமா? 36வது கேள்வி பாருங்க. மேட்ச்ப்பா. 36 மேட்ச். திருச்சிராப்பள்ளி பிரகடனம், வேலூர் கழகம், திருநெல்வேலி பாளையம் கிளர்ச்சி, கட்டபொம்மன் கழகம். முப்பத்தி ஆறு. பார்த்து கரெக்டான ஆன்சர் போடுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். 37 போமா? 37வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியான விடையை தேர்வு செய். காவேரி ஓடாநிலை மற்றும் அரச்சலூர் போன்ற இடங்களில் சின்னமலை கொரில்லா போர் முறையை ஆங்கிலேயருக்கு எதிராக பயன்படுத்தினார். 2வது கூற்று பாருங்க. மொத்தம் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது சரி தவறுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ரீட் பண்ணிக்கோங்க. கீழே இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் இருக்கு. அடுத்து 38வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இங்கே 3 கூற்று. ஆமா 3 கூற்று கொடுத்துருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ரீட் பண்ணுங்க. நான் கீழே ஆப்ஷன் காட்டுறேன். கீழே ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கு கொஸ்டின். அப்படியே அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? 39 பார்க்கலாமா? 39th கொஸ்டின். 1767ஆம் ஆண்டு பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? 1767ஆம் ஆண்டு பூலித்தேவரை தோற்கடித்தவர் யார்? லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. ஆன்சர் போட்டுருங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 40வது கேள்வி பார்க்கலாம். ஸோ தீரன் சின்னமலை திப்பு சுல்தானின் திவானாக இருந்த டேஷ் என்பவரிடம் இருந்து வழிமறித்து வரிப்பணத்தை பறித்து கொண்டார். தீரன் சின்னமலை ஒருத்தவரை மறிச்சு அந்த அவரோட வரிப்பணத்தை பூரா புடிங்கிருவாரு. அவர் யாரு? திவான் முகமது அலியா, திவான் ஷா ஆலமா, திவான் அகமது ஷாவா? இவர்கள் யாரும் இல்லை. எது சரியான ஆப்ஷன் பாருங்க. ஓகே. ஓகேப்பா. அவ்வளோதான். இதோட இன்னைக்கான 40 கொஸ்டின் டெஸ்ட் வந்து முடிஞ்சு. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உங்கள் பேரோட மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து கீழே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கில் நான் ஆன்சர் கீயை வந்து போட்டுருவோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அது வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ அதை பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.